அதாவது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனை திறன் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருக்கும்போது, அடுத்த செகண்ட் அது ஒரு 70% போகங்களையுமே சடார்ன்னு மாறிடுறாங்க. அடுத்த செகண்ட் வேற ஏதாவது பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அத பத்தி யோசித்து அத எப்படி செய்யலாம்? எப்படி பண்ணலாம்ங்கிறத போய்க்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி போய்க்கிட்டே இருந்தாலும் அந்த 70% யாருக்கு போகுதுன்னா, இவங்க கூட இருந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த 30% முடிச்சு ஈஸியா பொக்கிஷத்த வாங்கிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஏணியாக பல பேர் உயர்த்திவிடும் ஏணியாகவே வாழ்ந்துகிட்ட தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்க நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மன நிறைவுகள் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போது பொருளாதார விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அதே போல பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இவங்க பணம் கொடுத்து வச்ச பணம் கண்டிப்பா இவங்களுக்கு திரும்ப வரும். அதே போல பேங்க் லோன் எதுவும் அப்ளை பண்றாங்க, வீடு கட்டவோ அல்லது படிப்புக்காகவோ இவங்க ஏதாவது ஒரு விஷயம் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க பேங்க் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக லோன் அப்ளை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அது எந்த ஒரு பாதிப்பும் குடுக்காது. அதே இது இவங்க வந்து நண்பர்களுக்காகவோ, உறவினர்களுக்காகவோ அல்லது வேற யார்ட்டயோ தனி நபர்கள்ட்டயோ பணம் வாங்குனாங்கன்னா, கண்டிப்பா லாக் ஆயிருவாங்க. அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.